ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழக துறைமுகங்களில் டிராஃபிக் அசிஸ்டன்ட் வேக்கன்சி வந்திருக்கு. ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன். ஸோ இங்கேருந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு லெவல் சேலரி, எக்ஸாம் லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடு தான். ஸோ நிச்சயமாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது போன்ற முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் எல்லாத்தையுமே டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம் அப்படின்னு. ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய புது விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். வீடியோ அப் டு எண்ட் வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஓகே, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஏ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸிக்யூட்டிவ் லெவல் வேக்கன்சிஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா மேஜர் போர்ட்ஸ். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் போர்ட்ஸ் இருக்கோ, அதாவது துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்குமான வேக்கன்சிஸை இவங்க ஃபில் பண்ணுறாங்க. அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் வேக்கன்சி. ஓகே, இந்தியன் போர்ட் டெஸ்ட் ஐபிஏ. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிராஃபிக் டிசிப்ளின்ஸில் எடுக்கிறாங்க. வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கம்மி தான், பட் வந்து நீங்கள் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு பணியிடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மேஜர் போர்ட் பாருங்கள். ஸோ எந்தெந்த போர்ட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேடு 1 இருக்குது. சேலரி பாருங்கள், 50,000லேருந்து 1,60,000 வரையும் உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு சென்னை போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஆருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு. ஓகே, அதாவது சென்னை லொக்கேஷனுக்கு. ஸோ நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா யூஆர் அப்படிங்கிறதுல வேக்கன்சி இருக்கிறதுனால நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓபிசி இல்லை எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க, இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண வேக்கன்சி இல்லாமல் நீங்கள் பொதுவில் போய் போட்டி போடுறதுனால அவங்களுக்கு என்ன வயது வரம்போ அதுதான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் யூஆரில் தானே போட்டி போடுறீங்க. அதே மாதிரி விஓ சிதம்பரம் போர்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இங்கே ஒரு வேக்கன்சி இருக்குது, அதுவும் யூஆர் தான். ஸோ நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அசிஸ்டண்ட் டிராஃபிக் மேனேஜர் எடுக்கிறாங்க கிரேட் 1ல். இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே சேலரி தான். ஆரம்பம் 50,000, ரிட்டையர் ஆகிறப்போ 1,60,000 வரும். சென்னை போர்ட் அத்தாரிட்டியில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சியை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி வகுப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சென்னை போர்ட் அத்தாரிட்டியில் அசிஸ்டண்ட் பர்சனல் ஆஃபீஸர் இருக்குது கிரேடு 1ல், அதே சேலரி. இது யூஆரில் தான் இருக்குது. ஸோ யூஆராக இருக்கிறதுனால நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் இந்த அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் சென்னை போர்ட் அத்தாரிட்டியில் மட்டும்தான் அவங்க வந்து வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேக்கன்சி, அப்புறம் இதில் ஒரு வேக்கன்சி, இதில் ஒரு வேக்கன்சி, இதில் ஒரு வேக்கன்சி, 4 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. யூஆரில் இருந்தால் நீங்கள் யார் வேணால் போட்டி போடலாம். எஸ்சியில் இருக்கிற அந்த ஒரு வேக்கன்சி எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எஸ்டி கூட அப்ளை பண்ண முடியாது, எஸ்சி தான். ஓகே, அடுத்து பாருங்கள், ப்ளீஸ் நோட் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். வர 10ஆம் தேதி தான் போர்ட்டலே ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயும் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வராது. வர 10ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுலேருந்து 31/1 வரையும் டைம். அதுக்குள்ளேயே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்லி இன் ஆன்லைன் மோட். என்ன படிச்சிருக்கணும்? 3 பதவிக்குமே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அது வந்து கட்டாயம், மேண்டிட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி டிகிரி அப்படிங்கிறது கட்டாயம். டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது விரும்பத்தக்க முன்னனுபவம் இருந்தால் ஓகே, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. நாட் மேண்டிட்ரி அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அது கட்டாயமே இல்லை. ஆனால் இது இருந்துச்சுன்னா ஓகே, எங்களுக்கு வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி. ஐ மீன் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்கள எடுத்தால் எங்களுக்கு ஓகே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எது ரிலேட்டடில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஷிப்பிங், கார்கோ, ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், ஸோ இது தொடர்பாக ஒரு 2 வருஷம், ஸோ இது மாதிரி இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இதெல்லாம் கேட்குறாங்க. பட் வந்து எனி டிகிரி அப்படிங்கிறது தாராளமாக போதுங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், 30 வயசு வரை உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா பதவிக்கும் 30 வயசு வரை உள்ளவங்க. ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி, எஸ்டிக்கு, ஓபிசிக்கு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் இதில் இல்லாமல் யூஆருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இந்த 30 தான்.
இப்போ ஒரு போஸ்ட் எஸ்சியில் இருந்தது, அதுக்கு அந்த எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 35 வயசு வரை உள்ள எஸ்சி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மீதி உள்ள பதவிக்கெல்லாம் 30 வயசு வரை உள்ளவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சேலரி பாருங்கள். ஸோ பே பேக்கேஜ் ப்ளஸ் அதாவது பேசிக் பே இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு டிஏ, ஐடிஏ, அப்புறம் கேஃபிட்டீரியா, அப்புறம் வந்து 35% வந்து உங்களுக்கு அளவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆன்லைனில் ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது ஒரு பேங்கிங் எக்ஸாம் மாதிரி இருக்குது. அதுக்கான சிலபஸ் 100 மார்க்கு, 100 கொஸ்டின், 90 நிமிஷம் தான். ஓகே, 1.5 மணி நேரம் டைமு. கொஷின் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து டிடெக்டும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் இவ்வளோ பர்சன்டேஜ்னாவது எடுக்கணும். ஜென்ரல்னால் 40, ஓபிசினா இது, எஸ்சிஸ்னா 13. ஸோ எல்லாருக்குமே இதுதான் 40%னாவது நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணால் தான் அது வந்து ஒரு பாஸ் மார்க் மாதிரி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ தேவைப்பட்டால் இன்டர்வியூ அப்படிங்கிறது வைப்பாங்க. ஓகே, ஃபீஸ் பாருங்கள். யூஆருக்கு 400 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணணும். ஓபிசி, இடபிள்யூஎஸ் 300, எஸ்சி, எஸ்டி, விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 200, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் தான் ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி உள்ள ப்ரொசீஜருக்குள்ளே போனதுக்கப்புறமே கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத அவங்க ஷோ பண்ணிடுவாங்க. அந்த ஃபீயை நீங்கள் பே பண்ணாலே போதும். இதில் போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேணாம். எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் ஆன்லைன் டெஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மேஜர் போர்ட் சிட்டிஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் போர்ட் இருக்கோ, ஸோ ஆப்வியஸாக சென்னை, தூத்துக்குடியிலலாம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்கும். ஜாப் லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அங்கே தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன். டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாருங்கள். எப்போ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 24 டேஸ்க்கு முன்னாடி, ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஒரு 24 டேஸ்க்கு முன்னாடி அவங்க இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு போகிறப்போ நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, அதே ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் அதையும் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐடென்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அட்மிட் கார்டு, உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி, அதோட ஜெராக்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஐடி எடுத்துகிட்டு போகணுன்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மாதிரி உங்களோட பேர் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஃபோட்டோவும் நீங்களும் ஒன்றா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறது மேட்டர் இல்லை. அந்த ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி இந்த நேமில் தான் நீங்கள் இதில் கொடுத்துருக்கீங்களா, அந்த நேமும் இந்த நேமும் ஒன்றா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அந்த ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி நேம் கொடுங்க. அதை நீங்கள் வந்து அந்த ப்ரூஃபை கொண்டு போங்க. உதாரணத்துக்கு 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் பேர் இருக்கோ அந்த பேர் மாதிரி எந்த ப்ரூஃபில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொண்டு போங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக இன்டர்வியூக்கு அதுக்கெலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ipa.nic.in. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணுங்கள். நான் மேஜரான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஒன் டைம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை இன்ச் பை இன்ச்சாக டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஏன்னா நான் கூட நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸ்லேயோ இன்ஸ்டாலேயும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கம்மி தான், பட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இந்தியன் போர்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட 1977 அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபெக்ஸ் பாடி ஆஃப் மேஜர் போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கவர்மெண்ட் வேலை கிடையாதா ப்ரோ அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை மாதிரி தான். ஸோ அவங்கள வேலையிலேருந்து தூக்குறது இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸு எல்லாமே ஒரு அரசு வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு என்னென்னவோ அது எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்களோட கட்டமைப்பை சுலபப்படுத்துறது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுதான் இந்த இந்தியன் போர்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் கூகுளில் நிறையா சர்ச் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். சும்மா டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா தூக்கிடுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாமே இதில் வந்து கிடையாது. பர்மனண்ட்டான ரோல் தான். ஓகே, நிறைய பேருக்கு இதில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.